Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 10 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 11.1 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, 2 பவர் 6. ஸோ 2 பவர் 6னா அதுக்கு என்ன மீனிங்? 2 வந்து 6 டைம்ஸ் இருக்கணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64, 64. அவ்வளோதான். ஸோ இதுதான் வேல்யூ. ஓகேவா? இதே மாதிரி நம்ம ரிமைனிங் சம்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 9 பவர் 3 இருக்கு. ஸோ 9 வந்து 3 டைம்ஸ் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ 9 9s are என்ன வரும்? 81, 81 9s are 81 9s are 1 9 is 9, 8 9s are 72. So 729. நெக்ஸ்ட் என்ன ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, 11 ஸ்கொயர் இருக்கு. ஸோ 11 into 11, 11 11s are 121, 121. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, 5 பவர் 4. ஸோ 5 வந்து நம்ம 4 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். So 5 5s are 25, 5 5s are 25. So 25 into 25 என்ன வரும்? 625 வரும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 5 5s are 25, 2 carry, 5 2s are 10, 12, 5 2s are 10, 1 carry, 2 2s are 4, 5. So 5 2 6. So 625. So இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. Question number 2 பாருங்க. Express the following in exponential form. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்னா நமக்கு ஒரு பேஸ் இருக்கும், ஒரு எக்ஸ்பனன்ட் இருக்கும். ஓகேவா? அதுதான் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 6 வந்து நமக்கு 4 டைம்ஸ் இருக்கு. 6 into 6 into 6 into 6. அப்போ 6 raised to the power of 4. இதுதான் ஆன்சர். இதுதான் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, t வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ t raised to the power of 2. ஓகேவா? இங்க வந்து b வந்து 4 டைம்ஸ் இருக்கு. அப்போ தேர்ட் சப்டிவிஷன் b raised to the power of 4. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, 5 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 5 raised to the power of 2 into 7 raised to the power of 3. ஏன்னா 7 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. 1 2 3. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க, 2 2 டைம்ஸ் இருக்கு, a 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ 2 raised to the power of 2 into a raised to the power of 2. ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சப்டிவிஷன் பாருங்க, a வந்து 3 டைம்ஸ் இருக்கு, c வந்து 4 டைம்ஸ் இருக்கு, d ஒன்லி 1 டைம் இருக்கு. அப்போ a raised to the power of 3 into c raised to the power of 4 into d raised to the power of 1 போட்டாலும் ஓகே, இல்லை ஜஸ்ட் d போட்டாலும் ஓகே தான். ரெண்டும் ஈக்குவல் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எப்படி எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றது? ஓகே. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் யூசிங் எக்ஸ்பனன்ஷியல் நோட்டேஷன். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஃபாலோயிங் நம்பர்ஸை நம்ம எக்ஸ்பனன்ஷியல் நோட்டேஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, 512 இருக்கு. இதை நம்ம எப்படி வந்து எக்ஸ்பனன்ஷியல் நோட்டேஷனில் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்து பார்க்குறப்போ நம்ம வந்து டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்து லாஸ்ட் இயரே படிச்சிருப்போம், கிளாஸ் 6லேயே படிச்சிருப்போம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி இங்கே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ 512 அப்படின்றது ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸில் வருதான்னு பாருங்கள். 2ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு 2 அப்படின்ற ஒரு ப்ரைம் நம்பர் நான் எடுத்து பார்க்குறேன். ஓகேவா? ஸோ 2ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ரூல் என்னது? ஒன்ஸ் பிளேஸில் வந்து ஈவன் நம்பர் இருக்கணும். இங்கே நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர் இருக்கா, அப்போ நம்ம 2 டேபிள்ஸில் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அப்போ 2 டேபிள்ஸில் வரும். ஸோ 2 2s are 4, 5 2s are 10, 6 2s are 12. ஸோ அகைன் நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? ஈவன் நம்பர். ஸோ அகைன் நான் வந்து 2 டேபிள்ஸில் எடுக்கிறேன். 1 2 is 2, 2 2s are 4, 8 2s are 16. அகைன் ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? ஈவன் நம்பர். ஸோ அகைன் 2 எடுக்கிறேன். ஸோ 6 2s are 12, 4 2s are 8.
அகைன் ஈவன் இருக்குது, அப்போ 2 எடுக்கலாம், 32 வரும். அகைன் ஈவன் இருக்குது ஒன்ஸ் பிளேஸில், ஸோ 16 வரும். அகைன் ஈவன் இருக்குது, 8 வரும். அகைன் ஈவன் இருக்குது, ஸோ 2 எடுத்தோன்னா 2 2s are 4, நெக்ஸ்ட் 2 எடுத்தோன்னா 1. இப்போ நமக்கு 2 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது ஃபைனல் ஆன்சர் வந்து நம்ம என்ன போடணும்னா 2 to the power of 9. இல்லைன்னா நீங்கள் இதை எப்படி சொல்லலாம், 2 raised to the power of 9. இதுதான் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு வந்து டிவிசிபிலிட்டி டெஸ்ட் வந்து தெரியணும். அது ஒரு ரீகால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 343 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 அப்படின்னு ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்து பார்க்கலாம் டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டில். ஸோ 2ன்றது நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்கணும், ஈவன் நம்பர் இருக்கணும். இங்கே நமக்கு ஈவன் நம்பர் இல்லை, அப்போ 2 டேபிள்ஸில் வராது. ஓகே, 2ல் வராது. நெக்ஸ்ட்டு 3 ட்ரை பண்ணி பாருங்கள். 3யோட ரூல் என்னது, டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ரூல் என்னது, எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள்ஸில் வருதான்னு பார்க்கணும். அப்போது 3 + 4 + 3 என்ன வரும், 3 + 3 6, 6 + 4 10. ஸோ 10 அப்படின்றது 3 டேபிள்ஸில் வருதா, வரல. ஸோ அப்போ 3லையும் வராது. ஸோ 4லாம் நம்ம எடுக்க மாட்டோம். 4 வந்து நமக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. 5 டேபிள்ஸில் வராது. நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் வந்து 5 இருக்கணும் கரெக்டாக. ஸோ 5 இல்லை, ஸோ 5 டேபிள்ஸில் வராது. 6ம் நமக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ 6 நம்மளால் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு 7ஓட ரூல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க. அதாவது ஒன்ஸ் பிளேஸில் உள்ள டிஜிட் எடுத்துக்கோங்க. அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, டபுள் பண்ணிக்கோங்க. அப்போ 3 2s நமக்கு என்ன வரும், 6 வரும். அந்த 6ஐ வந்து ரிமைனிங் என்ன இருக்குது, 34 இருக்குது. அந்த 34லேருந்து இந்த 6ஐ சப்ராக்ட் பண்ணுங்கள். 34 - 6 என்ன வரும், 28 வரும். இந்த 28 வந்து 7 டேபிள்ஸில் வருதான்னு பாருங்கள். வரும்ல, 4 7s are 28 வரும். அப்போ இது வந்து கண்டிப்பாக 7 டேபிள்ஸில் வரும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 7 எடுத்தீங்க அப்படின்னா 343 வந்து 7 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பாருங்கள். 4 7s are 28. ரிமைண்டர் என்ன வரும், 6 வரும். ஸோ இந்த 3 கீழே கொண்டு வந்தோம்னா ஸோ 63 எத்தனை டைம்ஸ் வரும், 9 டைம்ஸ் வரும். ஸோ 63, அப்போ 49. ஸோ 49 அகைன் நம்மளுக்கே தெரியும் 7 டேபிள்ஸில் வரும். 7 7s are 49. அகைன் 7 எடுத்தோன்னா 1. ஸோ 7 raised to the power of 3 தான் இதோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள், 729 இருக்குது. இதுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தோன்னா 2 எடுத்தோன்னா நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர் இல்லை, ஸோ கிடையாது. 3 எடுத்தோன்னா சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் பண்ணுவோம். ஸோ 7 + 2 + 9, 7 + 2 9, 9 + 9 18. ஸோ 18 வந்து நமக்கு 3 டேபிள்ஸில் வரும். 6 3s are 18. ஸோ அப்போ நம்ம வந்து இதை நம்ம 3ஆல் நம்ம பண்ணி பார்க்கலாம். 729 வந்து 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 3s are 6, 4 3s are 12, அப்புறம் இங்கே வந்து 3 3s are 9. அப்போ 243 டைம்ஸ் வரும். அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸில் வராது. ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர் இல்லை, ஸோ 2 டேபிள்ஸில் வராது. 3 டேபிள்ஸில் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் பாருங்கள். ஸோ 2 + 4 வந்து 6, 6 + 3 வந்து 9. 9 வந்து நமக்கு 3 டேபிள்ஸில் வருது. அப்போ 243 கண்டிப்பாக வந்து 3 டேபிள்ஸில் வரும். டிவிஷன் பண்ணி பாருங்கள் எத்தனை டைம்ஸ் வரும். 8 3s are 24. ஸோ 3 போட்டோன்னா 1 3 is 3. ஸோ 81 டைம்ஸ் வரும். ஓகேவா? அகைன் நீங்கள் பாருங்கள், இதுவும் நமக்கு 3 டேபிள்ஸில் வரும். 8 + 1 9, 9 வந்து 3 டேபிள்ஸில் வரும். அப்போ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 2 3s are 6, 7 3s are 21. ஸோ 27 டைம்ஸ் வரும். ஸோ இந்த நம்பர் வந்து நமக்கே தெரியும் 3 டேபிள்ஸில் வரும் அப்படின்னு. எத்தனை டைம்ஸ் வரும், 9 times. 9 3s are 27. நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸில் எடுத்தோம்னா 3 3s are 9, 1. ஸோ 3 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ 3 raised to the power of 6. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபோர்த்து சப்டிவிஷன் 3 1 2 5 இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, 5 இருக்குது. இப்போ கண்டிப்பாக 5 டேபிள்ஸில் வரும். 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். 3 1 2 5. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 6 5s are 30. ரிமைண்டர் 1. 2 5s are 10. ரிமைண்டர் 2. 5 5s are 25. ஸோ 625 டைம்ஸ் வரும்.
அகைன் நமக்கு வந்து ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது. ஸோ 5 டேபிள்ஸ்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். 1 5 is 5, 2 5s are 10, 5 5s are 25. ஓகேவா? அகைன் வந்து நம்ம வந்து 5 எடுத்துக்கலாம். 25. அகைன் 5 எடுத்தோன்னா 5 எடுத்தோன்னா 1. ஸோ 5 வந்து எத்தனை டைம்ஸ் வருது? 1 2 3 4 5. இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 5 raised to the power of 5. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து அவங்க ஏதாவது நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எக்ஸ்பனென்ஷியல் நொட்டேஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி மெத்தட் என்னதுன்னா நீங்கள் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ரூல் தெரிஞ்சுக்கணும். இப்போ 2 அப்படின்னா நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்கணும்? ஈவன் இருக்கணும். 3 அப்படின்னா சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் பண்ணிவிட்டு 3 டேபிள்ஸில் வருதான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் 5 அப்படின்றது ஒன்ஸ் பிளேஸில் 0 or 5 இருக்கும். நெக்ஸ்ட் 7 தான் எடுப்போம். 7க்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? லாஸ்ட்டு டிஜிட்டை வந்து டபுள் பண்ணுங்கள், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த வர்ற ஆன்சரை வந்து ரிமைனிங் டிஜிட்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரை வந்து நமக்கு 7 டேபிள்ஸில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா 7ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. Question number 4 பாருங்க. Identify the greater number wherever possible in each of the following. So 2 numbers கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கம்பேர் பண்ணிவிட்டு எது கிரேட்டராக இருக்குது அப்படின்றத நம்ம காமிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 4 power 3 or 3 power 4 இருக்கு. ஸோ 4 power 3யோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ 4 into 4 into 4. ஸோ 4 4s are 16. 16 into 4 என்ன வரும்? 6 4s are 24. 2 carry, 1 4 is 4, 5 6. 64 வரும். 3 power 4. ஸோ 3 வந்து 4 times போடுவோம். 3 into 3 into 3 into 3. ஸோ 3 3s are 9. 9 3s are 27. 27 3s are என்ன வரும்? 7 3s are 21. 2 carry, 2 3s are 6, 7 8. ஸோ 81. ஸோ அப்போ நமக்கு எது பிக்கராக இருக்குது? 3 power 4 தான் பிக்கராக இருக்குது. அப்போ 64 நமக்கு வந்து லெஸராக இருக்குது. 64 is less than 81. அப்போ thus 3 power 4 is greater than 4 power 3. Understand ஆகுதா அந்த sum? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 5 power 3 or 3 power 5. ஸோ ஃபஸ்ட்டு 5 power 3க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 5 into 5 into 5. 5 5s are 25. 25 5s are என்ன வரும்? 5 5s are 25. 2 carry, 5 2s are 10, 11 12. ஸோ 125 வரும். நெக்ஸ்ட் 3 power 5 பாருங்க. 3 into 3 into 3 into 3 into 3. ஸோ 3 3s are 9. 9 3s are 27. இது வந்து 3 3s are 9. ஸோ 7 9s are என்ன வரும்? 63. 6 carry. 9 2s are 18. 18 plus 6 24. ஸோ 243. ஸோ நமக்கு எப்படி இருக்குது? 243 is greater than 125. Therefore 3 power 5 is greater than 5 power 3. Understand ஆகுதா? So third subdivision, they gave us 2 power 8 or 8 power 2. So for 2 power 8, it's 2 into 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 2. 2 2s are 4. 4 2s are 8. 8 2s are 16. 16 2s are 32. 32 2s are 64. 64 2s are 2 4s are 8. 2 6 are 12. 128. 128 into 2. 2 8s are 16. 1 2 2s are 4 5. 2 1s are 2. So 256. Next 8 power 2. 8 into 8. 8 8s are 64. So 256 is greater than 64. Therefore 2 power 8 is greater.
நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் பாருங்க 100 பவர் 2 ஆர் 2 பவர் 100 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 100 பவர் 2 எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 100 இன்டூ 100 100 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா 10,000 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 2 பவர் 100 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வந்து நம்ம 100 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்றது ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ். நமக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ரூல் படிச்சிருக்கோம்ல, லாஸ் படிச்சிருக்கோம். அந்த லா வந்து இங்கே அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ நான் இப்போ வந்து 2 பவர் 100 அப்படின்றத 2 பவர் 10 த ஹோல் பவர் 10 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு 10 10s are 100. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ என்ன லா நம்ம படித்தோம்? a பவர் m த ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் m இன்டூ n அப்படின்னு படித்தோமா நம்ம? அந்த மாதிரி நான் இதை வந்து மாற்றிருக்கேன். ஸோ இதில் ஜஸ்ட் வந்து வேல்யூலாம் சேஞ்ச் ஆகலை. 10 இன்ட்டு 10 100. ஸோ 2 பவர் 100 தான். வேல்யூவெல்லாம் சேஞ்ச் ஆகலை. ஜஸ்ட் நான் வந்து அந்த லா வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ a பவர் m அப்படின்றது 10. ஸோ a பவர் 10 த ஹோல் பவர் 10 இஸ் ஈக்குவல் டு a பவர் 10 இன்ட்டு 10. கரெக்டா? அப்போது a பவர் 100 வரும். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த லா வந்துருச்சா? a பவர் 100 அதுதான் இங்கே நமக்கு 2 பவர் 100 அப்படின்னு இருக்கு. ஸோ a வந்து 2 இங்கே. அப்போ நம்ம வந்து a வந்து 2ன்னு வச்சுருக்கோம். ஸோ 2 பவர் 10 த ஹோல் பவர் 10 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 வந்து எத்தனை டைம்ஸ் போடணும்? 10 டைம்ஸ் போடணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 ஹோல் பவர் 10. இந்த மாதிரி போட்டுக்கலாமா? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? இப்போ வந்து இந்த 2s எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64, 64 2s are 4 2s are 8, 6 2s are 12, 128. 128 into 2 போடுங்க. 8 2s are 16, 1 carry, 2 2s are 4, 5, 1 2 is 2. Again 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 6 2s are 12, 1 carry, 5 2s are 10, 11, 1 carry, 2 2s are 4, 5. Again 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 1 2 is 2, 5 2s are 10. So 1024 வருது. The whole power 10 இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை வந்து நம்ம 10 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ பெரிய நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சின்ன செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 1024 இந்த 10-ஐ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் 5 2-ஆக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் போட்டுட்டு த ஹோல் பவர் 5 த சேம் லா தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் 1024 வந்து 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 4 4s are 16, 1 carry, 4 2s are 8, 9. So 0 வரும், 4 வரும். 4 2s are 8, 2 2s are 4, 0 2, 0 0 0 0, 4 2 0 1. So இதை ஆட் பண்ணுங்க. 6 17 5 8 4 0 1. ஸோ நமக்கு என்ன நம்பர் வருது? ஒரு பிக் நம்பர் வந்திருக்கு. 1048576 த ஹோல் பவர். இந்த 5 இருக்குல்ல, அதை போட்டுட்டாச்சு. ஸோ இதை நீங்கள் 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய நம்பர் வரும் இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போ நமக்கு வந்து இதுதான் பிக் நம்பர். எது பிக் நம்பர்? 2 பவர் 100 தான் பிக் நம்பர். கரெக்டா? அப்போ நீங்கள் ஃபைனலாக எப்படி எழுதலாம்னா 1048576 the whole power 5 is greater than 10,000. கரெக்டா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ ஃபைனலாக ஆன்சர் வந்து நம்ம என்ன எழுதணும்? 2 பவர் 100 is greater than 100 power 2. ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. 2 பவர் 100 கொடுத்துருக்கிறதுனால நான் இங்கே வந்து லா அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ 100-ஐ வந்து 10 10-ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 10 10s are 100. ஸோ அது என்ன லா வந்திருக்கு நமக்கு?
a power m the whole power n is equal to a power m into n. ஸோ இந்த இதுக்கு ரிலேஷன்ஷிப் மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து a பவர் mn வந்து நமக்கு என்னது இங்கே 10 தான். ஸோ 10. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா a பவர் 10 into 10 வரும். அப்போ a பவர் 100 வந்துடும். ஸோ நமக்கு இங்கே இந்த ரூல் வந்துடுச்சு. இப்போ இந்த ரூலில் நான் அப்ளை பண்ண போகிறேன். a பவர் 10 the whole பவர் 10 இருக்குது. ஸோ a வந்து நமக்கு என்ன இருக்குது 2 இருக்குது. இப்போ 2 பவர் 10 the whole பவர் 10 போட்டோன்னா 2 வந்து 10 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஹோல் பவர் 10. ஸோ 2 10 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணேன். அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு 1024 வந்திருக்கு. அதை 10 டைம்ஸ் போட்டு பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து ஒரு பிக் நம்பர் தான் வரும். அந்த நம்பரை விட பிக்கர் நம்பர் தான் வரும்னு எனக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இங்கே அகைன் வந்து இந்த ரூலை அப்ளை பண்ணுறப்போ இந்த 10 வந்து 2 5 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். 1024 பவர் 2 த ஹோல் பவர் 5. ஸோ 1024 உங்களுக்காண்டி 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு பிக் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இதையும் அகைன் நான் வந்து ஒரு 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா என்னால் இமேஜின் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நம்பர் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக அது வந்து 10,000 விட பிக்கராக தான் இருக்கும். கரெக்டாக? அப்போது நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த நம்பர் போட்டுட்டு கிரேட்டர் தென் 10,000. அப்போ therefore 2 பவர் 100 இஸ் கிரேட்டர் தென் 100 பவர் 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் பாருங்கள். 2 பவர் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம வந்து பண்ணோம். 2 வந்து 10 டைம்ஸ் போடணும். 2 into 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 2. ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து 2 10 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துச்சு? ப்ரீவியஸ் சம்மில் பண்ணோம்ல எவ்வளோ நம்பர் வந்தது? 1024 வந்தது. நெக்ஸ்ட்டு 10 பவர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பவர் 2 போட்டிங்கன்னா 10 into 10. 10 10s are 100. ஸோ நமக்கு இதுதான் பிக்கர் நம்பர். 1024 is greater than 100. Therefore 2 power 10 is greater than 10 power 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.